சரி, நாம் இப்போ கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேத புஸ்தகங்களை நாம் திருப்பிக் கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேத வசனங்களை திருப்பிக் கொள்வோம். அதுல 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை உள்ள ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம். சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவரும் மாணவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதரென்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றெழுது. ஹல்லேலூயா. ஸோ ஏற்கனவே நாம எபேசு சபை தூதனுக்கு மூலமாய் எபேசு பட்டணத்தில் இருந்த சபைக்கு சொல்லப்பட்ட செய்திகளை நாம் கேட்டோம். இன்றைக்கு சிமிர்னா என்ற ஒரு சபையின் தூதனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக யோவானுக்கு கொடுத்த செய்தி இந்த சிமிர்னா சபைக்கு என்ன பண்ணப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. இந்த 7 சபைகளிலே இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த சபை 2வது சபையாக கருதப்படுகிறது. இப்போ இந்த ஆரம்பம் எப்படி ஆரம்பமாகிறது? சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. இப்போ ஆண்டவர் தன்னை பற்றிய ஒரு காரியத்தை இங்கே என்ன பண்ணுகிறார்? விவரிக்கிறார். இவர் யாராம்? முந்தினவர் பிந்தினவர். இவருக்கு முந்தி நடந்ததும் தெரியும், பின்பு நடக்க போறதும் தெரியும். இப்போ முந்தி நடந்தது எப்போ தெரியும்? இப்போ தெரியுமா? நமக்கு முந்தி நடக்க போவது அவருக்கு முன்னதாகவே தெரியும். நமக்கு பிந்தி நடக்க போகிறது அவருக்கு முன்னதாகவே தெரியும். அவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறவர்? அறிந்திருக்கிறவர். ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய தன்மை, ஆல் நோயிங். அவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். அவரிடத்திலிருந்து எந்த ஒரு காரியமும் என்ன இல்லை, மறைவானது எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. இப்போ இந்த முந்தினவர் பிந்தினவர் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்றாரு, மரித்திருந்து பிழைத்தவருமானவர். ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்திலே நமக்காக மரித்த ஆண்டவர் யார்? இயேசு. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் அவர் என்ன பண்ணார்? உயிரோடு எழுந்தவர். ஹல்லேலூயா. இவர் இதை சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதை நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது அதனுடைய காரணம் என்ன என்பதை நம்ம என்ன பண்ணலாம்? புரிந்து கொள்ளலாம். மரித்து பிழைத்தவர். ஹல்லேலூயா. இதை நீங்க நம்புறீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் இந்த விஷயத்தை என்ன பண்றதில்ல, நம்புறதில்ல. இயேசு மரித்தார், ஆனால் அவர் உயிரோடு என்ன பண்ணவில்லை? எழுந்திருக்கவில்லை. ஏன்னா அவர் உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்பதற்கு பொய்யான செய்திகளை, அநேக செய்திகளை என்ன பண்ணியிருக்கிறார்கள்? யூதர்கள் பரப்பி வைத்திருக்கிறார்கள், ரோமர்கள் பரப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர் உயிரோடு எழுந்தார் என்பதற்கு சீஷர்கள் அதற்கு என்னவா இருந்தாங்க? சாட்சியா இருந்தார்கள். அந்த உண்மையுள்ள சாட்சிக்காக தங்களுடைய ஜீவனை என்ன பண்ணார்கள்? கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை உள்ள ஒரு பகுதியை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15 1லிருந்து 8. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். என்ன சொல்றாரு?
நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரம் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் என்ன பண்ணுவீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்கும். இல்லைன்னா உங்க விசுவாசம் எப்படிப்பட்டது? விருதாவானது. அப்ப பவுல் என்ன சுவிசேஷத்தை பிரசங்கித்தாரோ அதை அந்த கொரிந்து பட்டண மக்கள் என்ன பண்ண வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். இவர் சொன்ன என்ன சுவிசேஷம் சொன்னார்னு அடுத்த இதுல வருது, வாசிங்க தொடர்ந்து. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து. ஹல்லேலூயா. சுவிசேஷம்னா இதுதான் சுவிசேஷம். இன்னைக்கு நிறைய பேர் சுவிசேஷத்தை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, போய் சிலர்கிட்ட போய் சொல்லுவாங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார்னு இவங்க நினைச்சுக்கிறாங்க அதுதான் என்னது? சுவிசேஷம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. உடனே அந்த நபர் என்ன தெரியுமா சொல்வாரு? இயேசு உங்களையும் நேசிக்கிறார் அப்படின்வாரு. இயேசு எல்லாரும் என்ன பண்ணுகிறார்? நேசிக்கிறார். அது சுவிசேஷம் கிடையாது. கிறிஸ்துவானவர் என்ன பண்ணாராம்? மரித்து. யாருக்காக மரித்தார்? நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். அல்லேலூயா. இப்போ அடுத்தது வாசிங்க. அடக்கம் பண்ணப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து. ஹல்லேலூயா. சுவிசேஷம் என்பது இந்த மூன்றையும் அடங்கியது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக என்ன பண்ணார்? மரித்தார். இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார். இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி நமக்காக உயிரோடு என்ன பண்ணார்? எழுந்தார். இதுதான் சுவிசேஷம். ஹல்லேலூயா. நீங்க ஜனங்க கிட்ட இயேசுவை பத்தி சொல்லணும்னா இந்த மூணு விஷயத்தை சொல்லாம என்ன பண்ணக்கூடாது? சுவிசேஷத்தை நிறுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்க, கேபாவுக்கும் பின்பு 12 என்ன ஆனாராம்? தரிசனமானார். இப்போ மொத்தம் கேபா 12 சேர்த்தீங்கன்னா 12 பேர் தான் மொத்தம். சரி, அப்புறம் அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கு எத்தனை வாட்டி தரிசனமானாராம்? 500 முறை தரிசனமாகல, ஒரே முறை என்ன ஆயிட்டாராம்? தரிசனமானார். அப்புறம் அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். இப்ப இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள் என்ன அர்த்தம்? 1ஆம் நூற்றாண்டில் பவுல் இந்த 1 கொரிந்தியர் நிருபத்தை எழுதும் போது அந்த நாள் சொல்றார் இல்லையா, அந்த எந்த நாள் அவர் அதை எழுதுறாரோ அந்த நாள் வரைக்கும் அந்த 500க்கும் அதிகமானோர் ஒரு சிலர் உயிரோட இருக்கிறாங்க, ஒரு சிலர் என்ன ஆயிட்டாங்க? இறந்து போயிட்டாங்க. எப்போ? பவுல் அந்த கொரிந்து பட்டணத்துக்கு நிருபத்தை எழுதும் போது. அப்போ அவர் சும்மா ஆதாரம் இல்லாம இயேசு உயிரோடு எழுந்துட்டார்னு அவர் என்ன பண்ணல? சொல்லல. அவர் சொல்றாரு, உனக்கு சந்தேகமானா இன்னும் 500 பேர்ல கொஞ்சம் பேர் இன்னும் உயிரோட தான் இருக்கிறாங்க, அவங்கள போய் நீ என்ன பண்ணு கேட்டினா இயேசு உயிரோடு எழுந்துட்டாரா இல்லையான்றது உனக்கு தெரியும். அதுக்கப்புறம் பின்பு யாக்கோபு யாரு அப்படின்னா இயேசுவுடைய சகோதரர். யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். இப்போ பவுலும் அதற்கு என்னவா இருக்கிறார்? சாட்சியா இருக்கிறார். இப்போ இந்த இத்தனை பேரும் எதுக்கு சாட்சி? இயேசு உயிரோடு எழுந்து விட்டார் என்பதற்கு சாட்சி. ஹல்லேலூயா. அதே மாதிரி இயேசு சிலுவையில மரித்தார் என்பதற்கும் இவங்கெல்லாம் என்னவா இருக்கிறாங்க? சாட்சியா இருக்கிறாங்க. இந்த சாட்சிக்காக அவங்க தங்களுடைய உயிரையே என்ன பண்ணவங்க? தியாகம் பண்ணவங்க. ஹல்லேலூயா. சில நேரத்தில் இது ஒருவேளை பொய்யா இருக்குமானா பொய்யுக்காக யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? உயிரை கொடுக்க மாட்டாங்க. ஐயோ நான் தெரியாம என்ன சொல்லிட்டேன், பொய்ய சொல்லிட்டேன், என் உயிரெல்லாம் என்ன பண்ணாதீங்க, எடுத்துடாதீங்கன்னு சொல்லி தப்பிக்க தான் பார்ப்பாங்க. ஆனா இது உண்மையாய் இருக்கிற பட்சத்தில் இந்த உண்மைக்காக இவர்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? உயிரை கொடுத்திருக்கிறார்கள். அப்போ இது வேதத்தில் நமக்கு தெளிவாக என்ன பண்ணப்பட்டிருக்குது? எழுதப்பட்டிருக்கிறது. இது மாதிரி நிறைய இடங்கள்ல இயேசு மரித்து உயிரோடு எழுந்தார் என்பதற்கு ஆதாரங்கள் நமக்கு
இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி. எத்தனை நாள்? 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு என்ன ஆனாராம்? தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான, நல்லா கவனிங்க, 1 2 இல்ல, அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. 1 2 ஆதாரங்கள் இல்ல, அநேக ஆதாரங்கள். எதற்கு? தாம் உயிரோடு இருக்கிறோம் என்பதற்கு, தாம் மரித்து உயிரோடு எழுந்து விட்டேன் என்பதற்கு ஆதாரமாக அநேக திருஷ்டாந்தங்களை அவர்களுக்கு என்ன பண்ணாராம்? காண்பித்தார். ஹல்லேலூயா. இந்த இயேசு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்றாரு, மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. ஹல்லேலூயா. இப்போ இந்த மரித்து பிழைத்தவர் சொல்றதுல ஒரு விஷயம் இதுல இருக்குது. அதை தான் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். சரி, 9வது வசனத்தை வாசிப்போம். உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். சோ இவ்வளவு விஷயத்தை இந்த ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாராம்? அறிந்திருக்கிறார். இவர் முந்தினவர், பிந்தினவர், மரித்து உயிரோடு எழுந்தவர். இவருக்கு இங்கே 9வது வசனத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியமும் இவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். ஏற்கனவே போன சபை குறித்து பார்க்கும்போது உன் கிரியைகள், உன் உபத்திரவங்கள் என்று சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த சபையில அதே மாதிரி உன் கிரியைகள் என்று சொல்லும்போது மறுபடியும் அவர் என்ன சொல்றாரு? அந்த சபையில இவங்க என்ன பண்றாங்க? கர்த்தரை விசுவாசித்து, அவருடைய வார்த்தையை விசுவாசித்து, அவருடைய வார்த்தையின்படி இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? நடக்கிறார்கள். அந்த கிரியைகளை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். இவர்கள் அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறபடியினாலே, அவருடைய வார்த்தையின்படி வாழுகிறபடியினாலே, அவருடைய வார்த்தையின்படி சுவிசேஷத்தை அறிவிக்கிறபடியினாலே இவர்களுக்கு என்ன வருகிறது? உபத்திரவம் வருகிறது. இப்போ உபத்திரவம் வந்த உடனே இவங்க எப்படி மாறிட்டாங்க அப்படின்னா, நல்லா பாருங்க, உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும். உபத்திரம் வந்தவன என்ன வந்துருச்சு? தரித்திரம் வந்து விட்டது. இப்போ ஒரு காலத்தில் என்ன பேசுனாங்கன்னா, கிறிஸ்தவம் ஆவிக்குரிய விஷயம் என்றால் எல்லாரும் தரித்திரராய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவம் விசுவாசம் என்றால் எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஐஸ்வர்யவான்களா இருக்கணும் அப்படின்னு பேசுறாங்க. ரெண்டுமே தப்பு. கிறிஸ்தவம் விசுவாசம் என்றால் எந்த உபத்திரவத்தையும் சந்திக்க நீங்கள் எப்படி இருக்கணும்? ஆயத்தமாய் இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் அந்த உபத்திரவத்தை சந்திக்கும் போது ஒருவேளை நீங்கள் தரித்திரரா என்ன பண்ணலாம்? மாறலாம். இந்த உலகத்தின் பார்வையில் நீங்க எப்படி மாறிடுவீங்க? தரித்திரரா மாறிடுவீங்க. ஆனா கர்த்தருடைய பார்வையில் நீங்க எப்படி இருப்பீங்க? ஐஸ்வர்யவான்களா இருப்பீங்க. ஹல்லேலூயா. அதுதான் இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும். நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கர்த்தரை விசுவாசிக்கிறாயே, அந்த விசுவாசத்திற்காக வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் நீ சந்திக்க ஆயத்தமாய் இருக்கிறாயே, ஆகவே நீ யார்? ஐஸ்வர்யவான். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீ பெறக்கூடிய ஐஸ்வர்யம் இந்த உலகத்தில் இருக்கிற எதற்கும் என்ன ஆகாது? ஈடாகாது. ஏன்னா உனக்கு கிடைக்க போறது என்னது? நித்திய ஜீவன் உனக்கு கிடைக்க போகிறது. ஆகவே என்னுடைய பார்வையில் நீ யார் தான்? ஐஸ்வர்யவான் தான். இப்போ நம்ம நினைக்கலாம், நம்மெல்லாம் யாரு? ஏழை, காசு இல்லை, வீடு இல்லை, வசதி இல்லை, கார் இல்லைன்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பார்வையில் நம்மெல்லாம் என்னவா இருக்கிறோம்? ஐஸ்வர்யவான்களா இருக்கிறோம். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆனா
உலக பிரகாரமாக நம்ம ஐஸ்வர்யமாக இருந்து கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக வாழும்போது சில நேரத்தில் என்னவா மாறலாம்? சில நேரத்தில் என்னவா மாறலாம்? தரித்திரராக கூட மாறலாம். அதற்கும் நம்ம எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கணும். ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இதையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். அப்புறம் இது ரொம்ப முக்கியம். அடுத்தது, தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல். இப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷத்தை பொறுத்த வரைக்கும் யூதர்கள் என்பது ஒரு அடையாள சொல். அந்த அடையாள சொல்லிலே அடங்கியிருக்கக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னா, யூதர்கள் பழைய ஏற்பாட்டிலே தேவ ஜனங்களாக என்ன பண்ணப்பட்டார்கள்? கருதப்பட்டார்கள். இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஜனங்கள், இவர்கள் தங்களை என்னன்னு சொல்றாங்க? யூதர் என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தங்களை தேவ ஜனங்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் உண்மையிலே என்ன கிடையாது? யூதர் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க தேவ ஜனங்கள் சொல்லிக்கிறாங்க, ஆனா ஆண்டவருடைய பார்வையில் அவங்க என்ன கிடையாது? தேவ ஜனங்கள் கிடையாது. ஏன் தேவ ஜனங்கள் கிடையாது அப்படின்னா, யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. 1ஆம் நூற்றாண்டிலையும் இப்படி ஒரு சாத்தான் கூட்டம் எங்க இருந்தது? சபைக்குள்ள இருந்தது. ஆனா அவங்க என்ன சொல்லிக்குவாங்க? சொல்லுவாங்கல்ல, நானும் ரவுடி தான், நானும் ரவுடின்ற மாதிரி என்ன சொல்லுவாங்க? நானும் கிறிஸ்தவன் தான், நானும் கிறிஸ்தவன் தான் அவங்க சொல்லிக்குவாங்க. ஆனா கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கான ஒரு அடையாளமும் அவங்களுக்குள்ள என்ன பண்ணாது? இருக்காது. ஆனா அவங்க சொல்லிக்கலாம் தன்னை கிறிஸ்தவங்கன்னு. ஆனா ஆண்டவர் அவங்களை என்னன்னு சொல்றாரு? சாத்தானுடைய கூட்டம். ஏன் சாத்தானுடைய கூட்டம் சொல்றாரு தெரியுமா? இங்க சாத்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சகோதரரை குற்றப்படுத்துகிறவன் என்ற அர்த்தம். சாத்தான் என்ன அர்த்தம்? சகோதரரை குற்றப்படுத்துகிறவன். இவங்க என்ன பண்றாங்க பாருங்க, அடுத்து வாசிங்க. சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறார்கள், செய்யும் தூஷணத்தை அறிந்திருக்கிறேன். இவங்க என்ன பண்றாங்களாம்? தூஷிக்கிறாங்க. யாரை தூஷிக்கிறாங்க? சபையிலே இயேசுவை விசுவாசிக்கக்கூடிய உண்மையான விசுவாசிகளை இவர்களும் கூடவே விசுவாசிகளை போல இருந்து இந்த சகோதரர்களை குறித்து வெளியே போய் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? தூஷணமான வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறார்கள். இவங்க தங்களை என்னன்னு சொல்லிக்கலாம்? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனா இவர்கள் உண்மையிலே யார் கிடையாது? கிறிஸ்தவர்கள் அல்ல, தேவ பிள்ளைகள் அல்ல. இவர்கள் சாத்தானுடைய கூட்டத்தை சேர்ந்தவர்கள். ஏனென்றால் இவர்கள் தேவ பிள்ளைகளை குறித்து தூஷணமான வார்த்தைகளை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? சொல்லிக்கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அப்படி நடக்குதா? நம்முடைய சபையை பற்றியே இங்க இருக்கிற சிலர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? தூஷணமாய் பேசுகிறார்கள். நாங்கள் போதிக்கிற போதனைகளை இங்க இருக்கிறவர்கள் சிலர் என்ன பண்ணுகிறார்கள்? தூஷணமாய் பேசுகிறார்கள். வெளியாட்கள் கிடையாது, தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள், தங்களை தேவ பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் நம்மை பற்றி தூஷணமான வார்த்தைகளை போய் என்ன பண்ணுகிறார்கள்? பேசுகிறார்கள். அப்படி அவர்கள் பேசும்போது அவர்கள் தேவ பிள்ளைகள் என்ற கூட்டத்திலிருந்து எந்த கூட்டத்துக்கு போயிட்டாங்க? சாத்தானுடைய கூட்டத்துக்கு போய்விடுகிறார்கள். இப்போ நம்ம கேள்வி கேட்க வேண்டிய கேள்வி, நம்ம தேவ பிள்ளைகள் என்ற கூட்டத்தில் இருக்கிறோமா அல்லது சாத்தானுடைய கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டோமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சகோதரரை தூஷித்து கொண்டு திரிகிறோமா அல்லது சகோதரரை தூஷிக்கிறவர்களுக்கு விலகி இருக்கிறோமா? நாம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த சிமர்னா சபையில சிலர் இருந்தார்கள். இவர்கள் என்னன்னு சொல்லுகிறாங்க? தங்களை யூதர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் யூதர் அல்ல, சாத்தானுடைய கூட்டத்தை சேர்ந்தவர்கள். நம்ம எல்லாரும் சாத்தானுடைய கூட்டத்தை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடாது. தேவனை சார்ந்தவர்களாக, சகோதரர்களை தூஷிக்காமல் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் நம்ம என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும்.
ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. 10வது வசனத்தை வாசிங்க. நீ படப்போகிற பாடுகளை குறித்து, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. எவ்வளவும் பயப்படாதே. ஏற்கனவே இவங்களுக்கு என்ன இருக்குது? பாடு இருக்குது. ஏற்கனவே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன் உபத்திரவத்தை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். இதோட என்ன பண்ண போறதில்ல, முடிய போறதில்ல. இன்னும் நீ படப்போகிற பாடுகள் ஒன்று இருக்கிறது. இன்னும் உனக்கு என்ன வரப்போகுது? உபத்திரம் வரப்போகுது. எச்சரிக்கிறார் ஆண்டவர் அந்த சபையை. அப்ப சொல்றாரு, வரப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு வேணும் என்ன பண்ணாத, பயப்படாத. ஏன் பயப்படாதன்னு சொல்றாரு? உனக்கு என்ன ஆனாலும் நான் உன் கூட இருக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டாரு, 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவுகிற தேவன் நான். இந்த சபையின் மத்தியிலும் நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன்? உலாவி கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எனக்கு ஏற்கனவே உபத்திரவத்தில் நான் போய்கிட்டு இருக்கிறேன். ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்னும் கொஞ்சம் உனக்கு என்ன வரலாம்? உபத்திரவம் வரலாம். அந்த உபத்திரவம் வரும்போது அதை நினைத்து நீ என்ன பண்ணாதே, கலங்காதே, பயப்படாதே, திகையாதே. அப்புறம் பாருங்க, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை, எல்லாரையும் அல்ல, உங்கள சிலரை என்ன பண்ண போறானா? காவலில் போடுவான். இது எதுக்காகவா? சோதிக்கப்படும் பொருட்டு. சோதிக்கப்படும் பொருட்டுனா என்ன அர்த்தம்? சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, அந்த இது இல்லை. இது என்னன்னா, நீங்க உண்மையா கர்த்தரை விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? டெஸ்ட். உங்களை பாவத்தில் விழ வைக்கக்கூடிய சோதனை அல்ல, நீங்கள் விசுவாசத்திலே உறுதியாக இருக்கிறீர்களா என்ற சோதனை. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிங்க. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை என்னதான்? இது என்னது? இந்த சோதனை உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை. அப்போ இந்த சோதனை தான் சாத்தான் என்ன பண்ண போறான்? சிமர்னா பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு என்ன பண்ண போறான்? கொடுக்க போறான். அது என்ன சோதனைனா, அவங்க எங்க போடப்பட போறாங்க? சிறைச்சாலையிலே, காவலில் போடப்பட போகிறார்கள். இப்போ இந்த மறுபடியும் யாக்கோபை வாசிப்போம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக என்ன பண்ணுங்கள்? எண்ணுங்கள். அப்ப யாக்கோபு என்ன சொல்லி கொடுக்கிறாரு? உங்க விசுவாசத்துக்கு பரீட்சையாய் வரக்கூடிய சோதனைகளை எப்படி ஏற்றுக்கொள்ளுங்கள்? சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். 4, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியையை செய்ய கடவது. பொறுமை என்ன செய்யுமா? பூரண கிரியை செய்யும். அது உங்களை எப்படி மாத்துமா? ஒன்றும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இந்த பொறுமை உங்களை மாற்றும். இந்த விசுவாச சோதனையை ஜெயிச்சு வந்துட்ட உடனே நீங்க எப்படி மாறிடுவீங்க? உங்ககிட்ட என்ன இல்லை? ஒரு குறையும் இல்லை. அப்புறம் நீங்க என்ன ஆயிட்டீங்க? பூரணர் ஆயிட்டீங்க. நீங்க நிறைவுள்ளவர் ஆயிட்டீங்க. உங்களுக்கு ஆண்டவர் இனிமேல் என்ன கொடுக்கணும்? என்னதான் கொடுக்கணும்? ஜீவ கிரீடத்தை, நித்திய வாழ்வை தான் கொடுக்கணும். அதுக்கு நீங்க என்ன ஆயிட்டீங்க? நிறைவுள்ளவர்களாயிட்டீங்க. ஏன்னா அந்த சோதனை என்ற பரீட்சையை நீங்க என்ன பண்ணிட்டீங்க? பாஸ் பண்ணிட்டீங்க. இப்ப இதே இதுல பாருங்க, 12வது வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. அப்போ நீங்க உத்தமனா இல்லையா என்பதை எது விளக்குகிறது? உங்களுக்கு வரக்கூடிய சோதனை, அதாவது பாவ சோதனை அல்ல, பிசாசினால் கொண்டு வரக்கூடிய விசுவாச சோதனை உங்களை என்னவா மாற்றுமா? உத்தமன் என்று மாற்றும். நீங்கள் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை என்ன பண்ணுவான்? பெறுவான். அல்லேலூயா. யாக்கோபு என்ன சொல்லியிருக்கிறாரு?
சோதனை என்கிற பரீட்சை உங்களுக்கு வரும். அந்த பரீட்சையில் நீங்கள் பாஸ் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன மார்க் கொடுத்துருவாங்க? உத்தமன், அப்புறம் ஒன்றிலும் குறைவில்லாதவன், பூரணன், நிறைவுள்ளவன் என்ற சர்டிபிகேட் உங்களுக்கு கொடுத்த உடனே அடுத்த வேலை என்னன்னா, ஆண்டவர் உங்களுக்கு எதை தான் கொடுக்கணும்? ஜீவ கிரீடத்தை கொடுக்கணும். ஹல்லேலூயா. மறுபடியும் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வாங்க. இங்கேயும் யோவான் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை எங்க போடுவான்? காவலில் போடுவான். எல்லாரையும் இல்லை, சிலரை. இப்போ நம்மளையும் ஒருவேளை எதிர்காலத்தில் ஒரு சிலரை எங்க கொண்டு போய் போடலாம்? காவலில் போடலாம். நான் தான் சர்ச் பாஸ்டர், முதல்ல யாரை கொண்டு போய் போடுவான்? எல்லாத்துக்கும் காரணம் யாரு? இந்த ஆளு தான், எட்வின் தான். இவரை பிடிச்சி என்ன பண்ணு, உள்ள போடு, எல்லாமே என்ன ஆயிடும்? சரியாயிடும். இப்போ இங்க பாருங்க, எத்தனை நாள்ல போடுவானா? எத்தனை நாள் உபத்திரவப்படுவாங்களாம்? 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 10 அப்படின்னா இன்டெஃபினைட் நம்பர். அது எவ்வளவு காலம் அப்படின்னு என்ன பண்ண முடியாது, முடிவு கொண்டு வர முடியாது. அப்போ ஏதோ ஒரு சில காலம், அந்த காலம் எப்போ முடியும் நமக்கு தெரியாது. அந்த காலம் வரைக்கும் ஒரு சிலர் எங்க இருப்பாங்க? சிறைச்சாலையிலே இருப்பார்கள். இதை ஏற்கனவே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? சொல்லிட்டார், வார்ன் பண்ணிட்டார். சிமர்னா சபையில் ஒரு சிலர் எங்கே போவாங்க? காவலில் போவாங்க. எத்தனை நாள் இருப்பாங்க? 10 நாள்னா எண்ணி 10 நாள் இல்லை, அது எத்தனை எவ்வளோ காலம்னு தெரியாது. அப்புறம் பாருங்க, ஆகிலும், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. உனக்கு ஏற்கனவே உபத்திரம் இருக்குது, இன்னும் உபத்திரம் வரப்போகுது, சிறைச்சாலையில் போய் இருப்பாய். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. ஆமென் சொல்லலாமா? கிறிஸ்தவ வாழ்க்கை இதுதாங்க. ஏதோ கிறிஸ்தவ விசுவாசத்தை ஆரம்பிச்சிட்டோம் இல்லை, மரண பரியந்தம் எப்படி இருக்கணும்? யாருக்கு உண்மையா இருக்கணும்? இயேசுவுக்கு உண்மையா இருக்கணும். ஹல்லேலூயா. எப்படி திருமணமானவர்கள் மரண பரியந்தம் கணவனுக்கு உண்மையாக இருக்கிறார்களோ, மனைவிக்கு உண்மையாக இருக்கிறார்களோ, அதுபோல திருச்சபை தேவனுக்கு எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். எது வரைக்கும்? மரண பரியந்தம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை தான் ஆண்டவர் சபையாக நினைப்பார். பாதியில ஓடுறது, மரணத்துக்கு பயந்து ஓடுறது, உபத்திரவத்துக்கு பயந்து ஓடுறது, பிசாசு கொண்டு வரக்கூடிய சோதனைக்கு பயந்து ஓடுறது, சிறைச்சாலைக்கு பயந்து ஓடுறது, இப்படிப்பட்டவர்கள் ஜீவ கிரீடத்தை என்ன பண்ண முடியாது? பெற முடியாது. அவர்கள் உத்தமர் ஆக முடியாது. அவர்கள் நிறைவுள்ளவர்களாக மாற முடியாது. அவர்கள் என்னவா தான் இருப்பாங்க? குறைவுள்ளவர்களாக தான் இருப்பார்கள். ஜீவ கிரீடத்தை அவர்கள் என்ன பண்ண முடியாது? சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ ஆகிலும் நீ எப்படி இரு? மரண பரியந்தம் உண்மையாயிரு. இப்போ இது யோவானுக்கு சபைக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது சீஷர்களுக்கும் இதை தான் சொல்லி கொடுத்தார். மத்தேயு 24வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 24 9 13. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து என்ன செய்வாங்களாம்? கொலை செய்வாங்களாம். இப்ப இந்த 10 பேரை ஜெயில 10 நாள் ஜெயில போடுறாங்களே, இவங்களை உயிரோட கொண்டு வந்துருவாங்க நினைக்கிறீங்களா? அல்லது எத்தனை பேர் போறாங்களோ அத்தனை பேர் வந்துருவாங்க நினைக்கிறீங்களா? ஒருவேளை ஒரு சிலர் உயிரோட வரலாம், ஒரு சிலர் ஜெயிலே என்ன பண்ணப்படலாம்? கொல்லப்படலாம். இப்போ இயேசு முன்னாடியே சொல்லிட்டாரு, உங்களை உபத்திரவங்களுக்கு என்ன பண்ணுவார்கள்? ஒப்பு கொடுத்து உங்களை என்ன பண்ணுவார்கள்? கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர், சிலர் இல்ல, இந்த இடத்துல என்னது? அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு தெரியாது, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்களுக்கு எங்களுக்கும் பல வருஷமா என்ன இருக்குது? பகை இருக்குது, விரோதம் இருக்குது.
அப்புறம் என்ன கேட்பான், நீ எந்த சபைக்கு போன, அந்த சபையில் இருக்கக்கூடிய விசுவாசி வீடெல்லாம் உனக்கு தெரியுமா, எனக்கு என்ன பண்ணு, காட்டி கொடு. இயேசுவை காட்டி கொடுத்தது யாரு? கூட இருந்த சீசன் தான் என்ன பண்ணா, இயேசுவை காட்டி கொடுத்தான். அப்போ இயேசு என்ன வார்னிங் பண்ணுறாரு, கூட இருக்கிறவங்களே உன்னை என்ன பண்ணுவான், காட்டி கொடுப்பான், போட்டு கொடுப்பான். உங்களை என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, காவலில் போடுவாங்க அல்லது கொலை செய்வார்கள். இதெல்லாம் முன்னாடி இயேசு என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. அப்புறம் பாருங்க, அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். இன்றைக்கு உள்ள காலகட்டத்திலே இப்படி அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு நாளும் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன சொல்றாங்க, கிறிஸ்தவங்களுக்கு என்ன வராது, உபத்திரவமே வராது, கிறிஸ்தவங்க தரித்திரமே வராது, கிறிஸ்தவங்க எப்பவுமே என்னதான் இருக்கணும், ஐஸ்வர்யவான்களாக மாறிக்கொண்டே போகணும். நீ ஐஸ்வர்யவான் ஆகலனா உனக்குள்ள என்ன இல்லை, விசுவாசமே இல்லை. கள்ள போதனை, வஞ்சிக்கப்படக்கூடிய போதனைகள். அப்புறம் பாருங்க, அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு என்னாகுமாம், தனிந்து போகும். சோ ஒரு பக்கம் உபத்திரவம், ஒரு பக்கம் வஞ்சனை, ஒரு பக்கம் அன்பு என்ன ஆயிடுச்சு, தனிந்து போயிடுச்சு. ஒரு பக்கம் நிறைய பேர் நம்மளை என்ன பண்றார்கள், பகைக்கிறார்கள். இவ்வளோ விஷயம் நம்மளை சுத்தி என்ன பண்ணிட்டு இருக்குது, நடந்து கொண்டிருக்கிறது. இதன் மத்தியிலே கடைசி வசனம், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. நம்மளை சுத்தி இவ்வளோ விஷயம் நடக்கலாம். நம்முடைய சபை மக்களே நம்மளை காட்டி கொடுக்கலாம், நம்முடைய சபை மக்களே நம்மளை பகைக்கலாம், நம்முடைய சபை மக்களே நம்மளை தூஷிக்கலாம், நமக்கு உபத்திரம் வரலாம், நாம் சிறைச்சாலையில் அடைக்கப்படலாம், நாம் கொலை செய்யப்படலாம். ஆனால் முடிவு பரிந்து என்ன பண்ணணும், நிலைத்து நிற்கணும். எதில் நிலைச்சு நிற்கணும், இயேசுவை விசுவாசிப்பதில் நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதான் இயேசு சொல்லிட்டாரு, ஆகிலும் நீ இங்க முடிவு பரியந்தம், அங்க என்ன பரியந்தம், மரண பரியந்தம். அதுதான் முடிவு. முடிவு தான் மரணம், மரணம் தான் முடிவு. பொதுவாக ஞானஸ்தானம் கொடுக்கும்போது ஞானஸ்தானத்தில் தண்ணியில் முங்கி எந்திரிச்ச உடனே அவங்க போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த வார்த்தையை தான் சொல்லுவோம். என்ன வார்த்தை, முடிவு பரியந்தம் நிலைத்திரு, மரண பரியந்தம் நிலைத்திரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை என்ன பண்ணுவாய், பெற்றுக்கொள்வாய். ஏன் சொல்கிறோம், உன் வாழ்க்கையில் இதில் நிலைச்சி இல்லாமல் போகிறதுக்கு நிறைய சூழ்நிலைகள் என்ன பண்ணும், வரும். எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் இந்த விசுவாசத்தில் நீ மரண பரியந்தம் என்ன பண்ணணும், நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறவர்கள் தொடர்ந்து கிறிஸ்தவத்திலே பயணிக்கலாம். பயப்படுகிறவர்கள் விட்டுட்டு என்ன பண்ணிடுங்க, ஓடிடுங்க. ஏன்னா பயப்படுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனில் என்ன இல்லை, இடம் இல்லை. கிறிஸ்துவுக்காக தைரியமாய் உயிரை கொடுக்கிற துணிகிறவர்களுக்கு என்ன உண்டு, ஜீவ கிரீடம் உண்டு. தொடர்ந்து வாசிக்கலாமா. ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, மரண பரியந்தம் என்னவாயிரு, உண்மையாயிரு. அப்போ என்ன பண்ணுவாய், அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன், ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இந்த ஜீவ கிரீடத்தை தருகிறவர் யார், மரித்து உயிரோடு எழுந்தவர். ஹல்லேலூயா. சும்மா சர்டிஃபிகேட் வாங்குறதெல்லாம் சாதாரண ஆள்கிட்ட வாங்கலாமா சொல்லுங்க. பரிசு பொருள் வாங்குறது யார்கிட்ட வாங்கணும், இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸில் போய் ஒரு பரிசு பொருள் வாங்கணும்னா அந்த ஸ்போர்ட்ஸில் பிரதானமாக ஒலிம்பிக்கில் போய் கேம் ஆடி ஜெயிச்சவர்கிட்ட வாங்கினா அது என்னது. இப்போ இங்கே யார் கொடுக்குறா அந்த ஜீவ கிரீடத்தை, ஏற்கனவே மரித்து உயிரோடு எழுந்து சதா காலங்களிலும் ஜீவித்து கொண்டிருக்கிறவர் அந்த ஜீவ கிரீடத்தை நமக்கு என்ன பண்ணுவார், தருவார். ஹல்லேலூயா. இப்போ நாம் மரிக்க போறதும் யாருக்காக, அவருக்காக தான். ஹல்லேலூயா. ஸோ அதில் டபுள் ட்ரிபிள் 1000 பல மடங்கு நன்மை ஆசீர்வாதம் அதை நமக்காக வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ யாருக்கிட்ட இந்த ஜீவ கிரீடத்தை பெற போகிறோம் அதை நினைச்சாலே உயிரை கொடுக்கறதுக்கு என்ன ஆயிடுவோம், தயாராகிடும். இதுதான் 1ஆம் நூற்றாண்டிலே நடந்தது. இப்போ 1ஆம் நூற்றாண்டிலே உபத்திரவம்,
சோதனை, மரண பயம், தடுமாற்றம், பதற்றம். இப்போ அவங்களுக்கு யோவான் சொல்றாரு, மரித்து உயிரோடு எழுந்தவர்க்காக நீ மரண பரியந்தம் உண்மையாயிருந்தால் உனக்கு என்ன கிடைக்கும்? ஜீவ கிரீடம் கிடைக்கும். அல்லேலூயா. இங்க ஜீவ கிரீடம்னா என்ன அர்த்தம்? நித்திய ஜீவன் என்ற அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இத இன்னொரு பாயிண்ட சொல்லி இதை உறுதிப்படுத்துறார். என்ன பாயிண்ட சொல்றாரு? அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் சொல்லப்பட்டதை யோசித்து சரியான தீர்மானத்தை எடுக்கிறவன் அவன் தான் யாரு? ஆவியானவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுகிறவன்? செவி கொடுக்கிறவன். அவன் தான் காதுள்ளவன். அப்புறம் அவன் என்ன பண்றானா? ஜெயம் கொள்ளுகிறவன். அவன் எப்படி மாறிடுறான்? ஜெயம் கொள்ளுகிறவனாய் மாறி விடுகிறான். அவனுக்கு வந்த விசுவாச சோதனையில் அவன் என்ன பண்ணிட்டான்? வெற்றி பெற்று விட்டான். அவனுக்கு நேர்ந்த மரணத்திலே அவன் ஜெயித்து விட்டான். அல்லேலூயா. அவன் மரணத்தை தப்பிச்சிட்டான், இல்ல மரித்து வெற்றி பெற்று விட்டான். அல்லேலூயா. ஏன்னா இயேசுவும் என்ன பண்ணாரு? மரித்து தான் வெற்றி பெற்றார். அல்லேலூயா. மரித்ததினாலே பாவத்தின் மேல் வெற்றி, மரித்ததினாலே பிசாசின் மேல் வெற்றி, மரித்ததினாலே சாபத்தின் மேல் வெற்றி, மரித்ததினாலே மரணத்தின் மேல் வெற்றி. அதுபோல அவருக்காக மரிக்கிறவர்கள் என்ன பண்ணப்பட்டவர்கள்? ஜெயம் பெற்றவர்கள். ஜெயம் பெற்றவர்களுக்கு கூடுதலாக இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்றாரு. ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. ஜீவ கிரீடம் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படாமல் இருப்பது எல்லாமே என்னதான்? ஒண்ணுதான். இதை எக்ஸ்ட்ரா சேர்த்து சொல்றார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்னது? சொன்னதே திரும்ப என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. கொஞ்சம் விளக்கமா சொல்லுவாங்க. முதல்ல ஜீவ கிரீடம் சொல்லிட்டாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க? இரண்டாம் மரணத்தினால் என்ன பண்ணுவதில்லையா? சேதப்படுவதில்லை. அது என்னங்க இரண்டாம் மரணம்? இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே இரண்டாம் மரணம் என்ற வார்த்தை 4 முறை வருகிறது. 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இரண்டாம் மரணம் என்ற வார்த்தை முதல் முறையாக வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலே மறுபடியும் வருகிறது. அதை வாசிக்கலாமா? 20:6. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானாய் இருக்கிறான். இப்போ இயேசுவை விசுவாசித்து அவருக்காக மரித்து அவருக்காக ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எதுல பங்கடைவார்கள் தெரியுமா? முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கடைவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால தான் நான் மறுபடியும் சொன்னேன், மரித்து உயிரோடு எழுந்தவர் அவருக்காக மரிக்கிறவர்களை உயிரோடு என்ன பண்ணுவார்? எழுப்புவார். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால தைரியமா அவருக்காக என்ன பண்ணலாம்? மரிக்கலாம். ஏன்னா நம்மளை உயிரோடு என்ன பண்ணிடுவார்? எழுப்பிடுவார். அல்லேலூயா. சரி, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்கு உள்ளவன் பாக்கியவான், பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். அவன் யாரா இருக்கிறான்? பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். இப்போ நம்ம அவரோடு கூட என்னவா இருப்போமா? ஆசாரியராக இருப்போம் எல்லாருமே. அல்லேலூயா. ஆசாரியர்கள் என்பது பழைய ஏற்பாட்டிலே ஒரு ஸ்பெஷல் டெசிக்னேஷன். அவங்களுக்கு சில ட்ரெஸ் கோட், சில கிரீடம் இதெல்லாம் கொடுத்து அவங்க என்ன பண்ணணும்? அவங்க சந்ததி மட்டும்தான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். அப்போ நாம் எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் என்னவா இருக்க போகிறோம்? ஆசாரியர்களாக இருக்க போகிறோம். அல்லேலூயா. பாருங்க, அவரோடு கூட என்ன பண்ணுவோமா? 1000 வருஷம் என்ன பண்ணுவாமா? அரசாளும். 1000னா என்ன அர்த்தம் அப்படின்னா 10 × 10 × 10. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 10னா என்னது? எண்ணிக்கையற்ற. அப்போ 10 × 10 × 10னா எண்ணிக்கையற்ற இன்ட்டு எண்ணிக்கையற்ற இன்ட்டு எண்ணிக்கையற்ற.
கரெக்டா 1000 வருஷம்லாம் கிடையாது. நித்திய 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 நித்தியமாய் அவரோடு கூட என்ன பண்ணுவோம்? அரசாளுவோம். அதனால தான் அவர் என்ன கொடுக்குறாரு? ஜீவ கிரீடத்தை கொடுக்குறார். ஹல்லேலூயா. சோ இயேசுவை விசுவாசித்து பரிசுத்தமாய் வாழ்ந்து முடிவு பரியந்தம் அவருக்காக நிலைத்திருக்கிறவர்களுக்கு முதலாம் உயிர்த்தெழுதல் உண்டு. அவர்களுக்கு இரண்டாம் மரணம் இல்லை. அவர்கள் தேவனோடு கூட நித்திய நித்திய நித்தியமா என்ன பண்ணுவார்கள்? அரசாளுவார்கள். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு? அவங்களுக்கு என்ன கொடுக்கப்படும்? ஜீவ கிரீடம் கொடுக்கப்படும். ஸோ சொன்னதையே மறுபடியும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? அரசாளுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. மறுபடியும் 11ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க பார்ப்போம். திருப்பியும் சொன்னதே திரும்ப சொல்றாங்க. 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. அக்கினி கடலிலே என்ன பண்ணப்பட்டதாம்? தள்ளப்பட்டன. இது இரண்டாம். இது என்னது? இரண்டாம் மரணம். அந்த இரண்டாம் மரணம் என்னது? அக்கினி கடல். அந்த அக்கினி கடல்ல எது தள்ளப்பட்டதாம்? மரணம், பாதாளம். ஏன்னா இனிமேல் யாருக்கும் என்ன வரப்போறதில்ல? மரணம் வரப்போகிறதில்லை. இனிமேல் யாருக்கும் பாதாளம் என்ற ஒரு சூழ்நிலை என்ன பண்ண போகிறதில்ல? வரப்போகிறதில்லை. அந்த இரண்டிற்குமே ஒரு முடிவு என்னாகிவிட்டது? உண்டாகிவிட்டது. ஆகவே இந்த அக்கினி கடலிலே இந்த மரணமும் பாதாளமும் என்ன பண்ணப்பட்டது? தள்ளப்பட்டது. அப்புறம் பாருங்க, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே என்ன பண்ணப்பட்டான்? தள்ளப்பட்டான். அப்படின்னா அவனுக்கு என்ன உண்டு? இரண்டாம் மரணம் உண்டு. யாருக்கு? ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பேரு இல்லையோ. இப்போ நீங்கள் ஜீவ புஸ்தகம் ஒன்று நீங்கள் நினச்சிக்காதீங்க பரலோகத்தில் ஒரு பெரிய புஸ்தகம் ஒன்று இருக்கும், அதில் எல்லார் பேரும் எழுதியிருக்கும் அப்படி நினச்சிக்காதீங்க. இது 1ஆம் நூற்றாண்டில் புஸ்தகம் இருந்தது. இன்னைக்கு என்ன இருக்குது? இன்னைக்கு என்ன இருக்குது? புஸ்தகம் இருக்குது. இன்னைக்கு எல்லாருடைய பேரை எதில் ஞாபகம் வச்சிருக்கிறாங்க? கம்ப்யூட்டர். ஒரு சின்ன சிப்பு எடுத்து கொடுத்தா போதும். அப்போது சிப்பில் சேவ் பண்ணப்படாத நபர்கள் யாரோ அவர்கள் என்ன பண்ணப்படுவார்கள்? அக்கினி கடலில் என்ன பண்ணப்படுவார்கள்? தள்ளப்படுவார்கள். அப்போ ஆண்டவருடைய கம்ப்யூட்டர் மெமரியில் உங்கள் பேர் என்ன பண்ணணும்? இருக்கணும். ஹல்லேலூயா. இவங்களுக்கு என்ன கிடையாது? இரண்டாம் மரணம் கிடையாது, அக்கினி கடல் கிடையாது. அப்படி அக்கினி கடலில் நீங்கள் போகக்கூடாது, இரண்டாம் மரணத்தில் நீங்கள் உங்கள் பேர் நீங்கள் சம்பவிக்கக்கூடாது, உங்களுக்கு சம்பவிக்கக்கூடாது அப்படின்னா மரண பரியந்தம் நீங்கள் என்ன பண்ணணும்? உண்மையாக இருக்கணும். ஹல்லேலூயா. மரண பரியந்தம் உண்மையாக இல்லை, பாதியிலே ஓடிட்டிங்கன்னா அந்த கம்ப்யூட்டர்லேருந்து உங்கள் நேம் என்ன பண்ணிடுவாங்க? டெலீட் பண்ணிவிடுவாங்க. கம்ப்யூட்டரில் நேம் அப்படியே இருக்கணுமா இல்லை டெலீட் ஆகணுமா? அப்படியே இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மரண பரியந்தம் என்ன பண்ணணும்? உண்மையாக இருக்கணும். சரி, இன்னொரு இடத்துல இந்த இரண்டாம் மரணத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் பாருங்க, மறுபடியும் எந்த வார்த்தை வருது? ஜெயம் கொள்ளுகிறவன். ஏற்கனவே என்ன சொல்லிட்டார் சிமுர்னா சபையில்? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்ன கொடுக்கப்படும்? ஜீவ கிரீடத்தை அவன் என்ன பண்ணுவான்? பெற்றுக்கொள்வான். அதே மாதிரி இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? கடைசியில ஜெயம் கொள்ளுகிறவன் என்ன பண்றானா? எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்கிறான்.
நித்திய ஜீவன்ல இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் யார் சுதந்திரித்துக் கொள்கிறது? ஜெயம் கொள்ளுகிறவன் சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். ஜெயம் கொள்ளுகிறவன் யார்? மரண பரியந்தம் உண்மையாயிருக்கிறவன், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவன், ஜெயம் கொள்ளுகிறவன். அவன் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவான்? சுதந்திரித்துக் கொள்வான். அதுக்கப்புறம் நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். அப்புறம் பாருங்க, பயப்படுகிறவர்கள் இந்த மரணத்தை பார்த்து, உபத்திரவத்தை பார்த்து, தரித்திரத்தை பார்த்து பயப்படுறவங்க. அப்புறம் அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், பொய்யர். இதுல லிஸ்ட் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம யாருமே என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. என்னென்ன லிஸ்ட்? பயப்படுகிறவர்கள், அப்புறம் அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை சேர்த்திருக்கிறார். என்னது? அக்கினியும் கந்தகம். கந்தகம்னா என்ன? சல்ஃபர். அந்த கந்தகத்தில் காத்து பட்டாலே அது என்ன ஆரம்பிச்சிடும்? எரிய ஆரம்பிச்சிடும். அப்போ கூடுதலாக இன்னொரு பாயிண்ட்டு, யார் யாரெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே என்ன பண்ணப்படுவார்களாம்? அது வந்து சின்ன பக்கெட் கிடையாது, கிணறு கிடையாது, சின்ன ஏரி கிடையாது. அது என்னது? கடல். நீ எங்கே நீச்சல் அடிச்சு போனாலும் எங்கே நீச்சல் அடிச்சு போனோம்? அக்கினி கந்தகத்தில் தான் அங்கங்கே சுற்றி சுற்றி நீச்சல் அடிக்கணும். எங்கேயுமே என்ன பண்ண முடியாது? தப்பிச்சு வர முடியாது. ஆனால் யாருக்கு இரண்டாம் மரணம் கிடையாது? யாருக்கு அக்கினி கடல் கிடையாது? யாருக்கு அக்கினியும் கந்தகம் கடலும் கிடையாது? முடிவு பரியந்தம் உண்மையாக இருக்கிறவன், அவனுக்கு என்ன கிடையாதான்? இரண்டாம் மரணத்தினால் அவன் என்ன பண்ணுவதில்லை? சேதப்படுவதில்லை என்று எழுது. அப்போ இரண்டாம் மரணம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னா முதல் மரணத்தை சந்திப்பதற்கு எப்படி இருக்கணும்? இயேசுவுக்காக முதல்ல வர மரணத்தை சந்திக்கிறதுக்கு என்ன இருக்கிறேன்? ரெடியாக இருக்கிறேன். ஏன்னா எனக்கு எது வேணாம்? இரண்டாம் மரணம் வேணாம். முதல் மரணமே எனக்கு போதும். இயேசுவுக்காக மரண பரியந்தம் உண்மையாக இருக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆயத்தமாக இருப்பீங்களா? ஒருவேளை அந்த மரணத்தை பார்த்து பயந்து ஓடிட்டீங்கன்னா நீங்க எந்த லிஸ்ட்ல வந்துருவீங்க? பயப்படுகிறவர்கள் என்ற லிஸ்ட்ல வந்துருவீங்க, அவிசுவாசிகள் என்ற லிஸ்ட்ல வந்துருவீங்க, அருவருப்பானவர்கள் என்ற லிஸ்ட்ல வந்துருவீங்க. உங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்க? அலேக்கா, ஜீவ கிரீடெல்லாம் உனக்கு கிடையாது. உனக்கு என்னதான்? இரண்டாம் மரணம், அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே நீ என்ன பண்ணப்பட வேண்டும்? தள்ளப்பட. ஏன்னா உன் பேர் எதுல இல்லை? ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட வேண்டுமானால் அவருக்காக ஜீவனை கொடுக்க என்னவா இருக்கணும்? ஆயத்தம். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம்.